சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு நாடக காவலரும் நடிப்பின் காவலரும். இதை பற்றித்தான். நாடக காவலர் RS மனோகர், நடிப்பின் காவலர் சிவாஜி சார். இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை நேரம் தவறாமை. இரண்டு பேரும் மிக கவனமாக அந்த ஒரு விஷயத்தில் இருப்பார்கள். பங்க்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். RS மனோகர் அவர்கள் தன்னுடைய 100வது மேடை நாடகத்தை போடுகிறார். அப்போது அதுக்கு தலைமை தாங்க சிவாஜி சாரை கூப்பிடுறாரு. சிவாஜி சார் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டாரு. அந்த குறிப்பிட்ட நாளில் 6 மணிக்கு ஸ்க்ரீன் தூக்கணும். மணி 5:45 ஆயிடுச்சு. சிவாஜி சார் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. மனோகர் காத்து கொண்டிருக்கிறார் சிவாஜி சாருக்காக. மணி 5:55 ஆகிவிட்டது. அப்போது மனோகர் சாருடைய மேனேஜர் கேட்குறார், என்ன 5 நிமிஷம் தான் இருக்குது, சிவாஜி சார் வருவதற்கான அறிகுறியே தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ 6 மணிக்கு நீ ஸ்க்ரீனை தூக்கு அப்படிங்கிறாரு. கரெக்டாக 6 மணிக்கு ஸ்க்ரீனை தூக்குறாரு. நிறைவு வாயில் சிவாஜி சாருடைய கார் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது புரிகிறதா? நாடகத்தில் அவர் எப்படி உச்சத்தை தொட்டார், சிவாஜி சார் நடிப்பில் எப்படி உச்சத்தை தொட்டார். எந்த ஒரு தொழிலுக்கும் நேரம் தவறாமை மிகவும் முக்கியம். ஒரு இடத்தில் உங்களுக்காக ஒருவரை காத்திருக்க வைக்கிறீர்கள் என்றால் இட் மீன்ஸ் தட் யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்சல்ட்டிங் தம். ஒரு இடத்தில் உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் மறைமுகமாக அவரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைகுறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். குறைகளை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.